கட்டி வச்சுருந்தாலும் அவங்கள கட்டலில் படுகிற மாதிரி கர்த்தர் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே இந்த லூக்கா 6ஆம் அதிகாரம், இந்த மாதம் வாக்கு தத்துவம் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 1 கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். சேர்ந்துச்சு. எனக்கு காலேஜ் இது கடிச்சோன்னு நான் என்ன செய்வேன், தசன பாகம் தருவேன். கொடுத்துச்சு. அது அந்த மாதம் தான் பாஸ்டர் கேட்டுனுக்கிறார், யார் யார் தசன பாகம் கொடுத்தீங்க ஏந்துருன்னு. அப்போ உண்மையாக நான் எங்கள் பையன் 2 பேருக்கும் சொல்லிட்டேன், தசன பாகம் நீங்கள் கூட கொடுக்கணும் கர்த்தருக்கு. அவள் உண்மையாக நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த சின்ன வயசுலேருந்து என்ன செய்யணும், நீங்கள் ஏதாவது நீங்கள் அப்பா பாயிட்டில் எடுக்கிறது, அம்மா பாயிட்டிலேருந்து பர்ஸில் எடுக்கிறது அது இல்லை, உங்களுக்கு கிடைக்கிறத கர்த்தருக்கு உண்மையாக கொடுக்கணும். அப்போ உண்மையாக நம்ம கொடுக்கும்போது சாதாவாக ஆண்டவர் செய்ய மாட்டார். 1 ராஜாக்கள் எழுதியிருக்குது, ஒரு அம்மா கொடுத்தாங்க. அந்த வசந்த எடுங்க பால சூனி அம்மா. அவங்க என்ன செய்கிறாங்க, எலிசாவுக்கு ஒரு அறையை ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. எலிசாவுக்கு என்ன பண்ணுறாங்க, அறையை கொடுக்குறாங்க, கட்டளை கொடுக்குறாங்க. என்ன அதிகாரம் எடுங்க பால, எடுத்துங்க சீக்கிரம் வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த ஊருக்கு எலிசா வராரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தருக்காக ஒரு வீட்டை தராங்க. இன்றைக்கி வீடு கட்டணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. நானும் நிறைய வீடு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டு நாங்கள் இது வரைக்கும். ஆனால் எதை கொடுக்குறாங்கன்னா மொட்டை மாடியை கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், வீடு கட்டி பிரதான இடத்த இயேசுக்கு கொடுக்கணும். எல்லார் வீட்லேயும் நம்ம எல்லோரும் இந்து மதத்தில் தான் வந்திருக்கிறோம். என்ன செய்வோம், சாமி அறைன்னு ஒரு அறையை கட்டுவாங்க. நாங்களாம் சின்ன வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் அந்த சின்ன வீட்லேயே ஒரு அறையை சாமி அறைன்னு கட்டியிருந்தோம். அந்த அம்மா பேருனா சூளையாமாவோ என்னவோ அந்த அம்மா பேர் சுனாமி. ஊர் இல்லை, பேர் இல்லைல்ல அவங்க பேர். அவங்க பாருங்கள், அந்த ஊழியக்காருக்கு எலிசாவுக்கு என்ன செய்கிறாங்க, அந்தம்மா ஒரு அறையை கொடுத்துட்றாங்க. அந்த அறை எப்பவுமே பூட்டி இருக்கும். யாருக்கு மட்டும், எலிசாவுக்கு மட்டும். இன்றைக்கி இயேசுநாதருக்கு ஆராதனை பண்ண இடம் இல்லை. நம்ம சபையில் இடம் இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? இடம் இல்லை. நம்ம அங்கேயும் நம்ம ஆராதனை செய்ய இடம் இல்லை, இங்கேயும் இடம் இல்லை. அவள் உண்மையாக நம்ம என்ன செய்யணும், ஆராதனைக்காக ஒரு இடத்த நம்ம ரெடி பண்ணுறதுக்காக கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த இடம் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா தேவனுடைய மனுஷன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருந்தாங்க. நில நீர் இடம் எல்லாம் இருந்துச்சு. வேதம் சொல்லுது அவர் வயசானவரான், அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன வயசான். அப்படி தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னோட வீட்டை ஃபஸ்ட்டு ஊழியக்காருக்கு ஆயத்தப்படுத்தி தராங்க. ஆயத்தப்படி தரத்து மட்டும் இல்லை, அங்கே ஒரு கட்டளை ரெடி பண்ணி வச்சுறாங்க. ஐயா, நீங்கள் எப்போ வந்தாலும் என்ன செய்யணும், இந்த ரூமில் தங்கணும், இங்கே நீங்கள் படுத்துக்கலாம், மீதி காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ ரூமு கொடுத்துங்க, இடத்த கொடுத்துங்க, சாப்பாடு கொடுக்காது இருந்திருப்பாங்களா? எல்லாமே அவங்க செய்கிறாங்க. ஆனால் எலிசா அந்த கட்டளை படுத்துக்குன்னு யோசிக்கிறாரு. இவங்க நம்மளுக்கு இந்த வீட்டை கொடுத்தாங்க, இந்த ரூமை கொடுத்தாங்க. கேஎஸை கூப்பிட்றாரு, அவரோட வேலைக்காரனை. அந்த சகோதரிக்கு என்ன குறைய போய் விசாரி. அப்போ தான் விசாரிக்கிறாரு, அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஹல்லேலூயா. இவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டை தான் கொடுக்குறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க யோசிக்க வைக்கிறாரு, குழந்தை இல்லாத யோசிக்க வைக்கிறாரு. அதுக்கு தான் அந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் எழுதுது, கொடுங்க அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ அவங்க வீட்டை கொடுத்தோன்னே என்ன நடக்குது, அவங்களோட மலட்டுத்தனத்தை கர்த்தர் மாற்ற பண்ணுறார். ஹல்லேலூயா. அந்த ஒன்னோட கர்த்தர் முடிக்கல, அதுக்கான நீங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கடிச்சிடுது. இப்போ அந்த ஊருக்கு பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் வந்தோடனையும் தேவனுடைய மனசு சொல்கிறாரு, இவன் நம்மளுக்கு வீட்டை கொடுத்தால, இவளோட காரியத்தையே மாற்றணுன்னு இவர் சொல்கிறாரு, இந்த நாட்டில் நீ இருக்காத,
பஞ்சம் கொடிதான் இருக்க போகுது. கொடிதான பஞ்சனா எப்படி? மனுஷாலேயே பிடிங்கி சாப்பிட போகிற நாட்கள் வரப்போகுது. நீ ஊர் எந்தனா உங்கள் சொந்த பந்த ஊர் இருக்குமா, அங்கே போய் சில நாட்கள் தங்கு. அங்கே தங்கிட்டு எப்போ பஞ்சம் தீருதோ அப்போ இந்த நாட்டுக்கு வாழ்றாரு. அதே மாதிரி தேவனுடைய மனசு சொல்கிற மாதிரி போயிடுறாங்க. அவங்க போகாத மட்டும் இருந்தால் இன்றைக்கி என் புள்ளிய கொடு, நாளைக்கு உன் புள்ளிய கொடுன்னு சாப்பிட்ற அந்த இடத்துல சாப்பிட்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்படி பஞ்சம் அந்த இடத்துல கொடி தான் வந்தது. எலிசாவுக்கு தண்ணி கிடைக்கல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிற நீ அந்த ஆற்றுக்கு போயிடுன்றாரு. அந்த ஆற்று தண்ணி குடிக்கிறாரு. காக்கா மூலியமாக வந்து அவருக்கு சாப்பாடு கிடைக்குது. எலியா அவர் மூலியமாக சாப்பாடு கிடைக்குது காக்கா மூலியமாக. ஆனால் இந்த சகோதரி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னா, அதே அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் எழுதி இருக்குது பாருங்க. 8:1 படிங்களா? ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் பஞ்சம்? 7 வருஷம். இது யாருக்கு சொல்கிறாரு? அங்கே யோசேப்புக்கு அவன் நேரத்தை கர்த்தர் கொடுக்குறான். அங்கே எகிப்தில் 7 வருஷம் பஞ்சத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்துகிறாரு. இங்கே எலிசா ஆண்டவருக்கு பக்கம் இருக்கிறாரு. 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னு யாருக்கு சொல்கிறாருமா? தனக்கு உதவி செஞ்ச அந்த சகோதரிக்கு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது சாதா கிடையாது. கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களையும் நீங்கள் பராமரிக்கும் போது ஆண்டவர் சிம்பிளாக உங்களை விட்டுற மாட்டார். ரகசியம் தெரியாத உங்களுக்கு ரகசியத்தை கற்று தருவார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த பஞ்சம் வந்து அவங்க போகிறாங்க. 7 வருஷம் 3ஆவது அதிகாரத்தில் படித்து பாருங்களா. 3ஆம் வசனம். 7 வருஷம் சென்ற பின்பு அவர் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனார். ஹல்லேலூயா. இப்போ 7 வருஷம் பஞ்சத்துக்கு போயிட்டாங்க. எல்லா நாட்டை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் போயிட்டாங்க. இப்போ பஞ்சசம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தான் நாட்டுக்கு திரும்பி வராங்க. என்ன நடக்குதுன்னா, எலிசா கொடுத்த அந்த குழந்தைய வந்து கிடைச்ச குழந்தை எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டதுன்னு ராஜா வந்து கேயாசுக்கிட்ட விசாரிச்சுன்னுக்கிறாரு. அந்த குழந்தை யார், அந்த பெண்மணி யாருன்னு கேட்டுன்னு இருக்கும்போது கரெக்டாக இவங்க பஞ்சத்தை வந்து சொல்கிறதுக்கு வராங்க ராஜா கிட்ட. ராஜா, என் வீட்டெல்லாம் விட்டு போயிட்டேன். இங்கே 6ஆம் வசனத்தில் எழுதிருக்குது, என் வீட்டெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன், 2 நிலத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன். இப்படி சொல்கிறதுக்கு வராங்க. கேஎஸ் சொல்லினுக்கிறாரு. அந்த குழந்தை அதை தூக்கின்னு வராங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தை தான் சொல்லும்போது அந்த ராஜாக்குள்ள இறுதியம் களி கூந்து தான். என்னமா சொல்கிறாரு, அவள் எப்படி அந்த ஊழியக்காரு கொடுத்து அவள் ஆண்டவருக்காக அந்த காரியத்தெல்லாம் செஞ்சாலும் ராஜா சொல்கிறாரு. 6ஆம் வசனத்தை படிங்களா. ஹல்லேலூயா. கொடுங்க, அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இவங்க செஞ்சது எத்தனாம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்க? ஃபஸ்ட்டு 4ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்க. இப்போ 8ஆம் வசனத்தில் சில 8ஆம் அதிகாரத்தில் வந்துருக்குது. அது உடனே நடக்கலை. 4ஆம் அதிகாரம் வந்து 7 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. 8ஆம் அதிகாரத்தில் வந்து 7 வருஷத்துக்கு பின்னாடி நடக்குது. அவங்க இடத்த கொடுத்தாங்க. இங்கே யார் என்ன செய்கிறாருன்னா, அவங்க 7 வருஷத்துக்கு முன்னே விட்டுட்டு போன காரியத்தை வருமானம் அந்த வயல்வெளிலாம் காஞ்சி போயிடுச்சு. 7 வருஷம் பஞ்சம் உண்டாயிடுச்சு, வேலைலாம் நடக்கலை. ஆனால் ராஜா சொல்கிறாரு, அவள் 7 வருஷத்துக்கு முன்னே விட்டுட்டு போனா பற்றியா, அந்த வருமானத்தை அத்தனையும் என்னன்னா அவள் நஷ்டமாக விட்டு போனாலா டபுளாக கொடுத்துரு. அதுக்குன்னு ஒரு பிரதானம் எழுப்பி அதுதான் அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில் சரிந்து விழுற மாதிரி இந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம வந்து கடவுளோட பிள்ளைங்க, நீங்கள் இந்த நாளில் வந்து உட்காந்துக்கிறீங்களே, இந்த நேரம் கூட ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆகாது. எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கலாம். சில நாட்களுக்கு முன்னே ஒரு பிரதர் வந்து அவரை தான் கொஞ்சம் சில இதுவாகி போயிட்டார் சர்ச்சிலேருந்து. ஆனால் ஒரு 2 வாரமோ வரல சபைக்கோ. அப்போலாம் வந்து மாலையில் சாயந்தரம் ஆராதனை ஆச்சு. அவங்க வந்து பார்க்குக்கு போனாங்களாம், பீச்சுக்கு போனாங்களாம், எங்கெங்கே போனாங்களாம். பாஸ்டர், நானே தான் போயிட்டேன், திருப்பியும் நான் வரட்டா? நான் எந்தெந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் குடும்பமாக, ஆனாலும் எங்களால் இருக்க முடியல.
பார்க்கில் உட்காந்தாலும் நான் உட்கார முடியல, பீச்சுக்கு போனால் நிம்மதியாக இருக்க முடியல. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்கள் கூட நாங்கள் ஆராதிக்கும் மொத்தம் நிம்மதி கிடச்சிது. உண்மை அது. நம்ம ஆண்டவருடைய ஆராதனையை வந்து மிஸ் பண்ணுவோம்னா எங்கே போனாலும் நிம்மதி கிடைக்காது. ஹல்லேலூயா. அதே இந்த ஆராதனை நீ உக்காந்துட்டு கூட நீ ஒரு என்ஜாயாக பண்ணிட்டு நீ போயிட்டு வாங்க, ஆனால் கர்த்தர் கூட வருவார். ஆனால் ஆராதனை நேரத்தில் நம்ம வட்டாரமாக வீட்டில் தூங்கின்னு இருப்போம்னா ஆராதனை நேரத்தில் தான் நம்ம வேறு வேறமாக காரியமாக செஞ்சுருப்போம்னா. ஒரு பாஸ்ட்டு பொன்னேரிலேருந்து ஒரு தானியல்னு ஒரு பாஸ்ட்டு, பெரிய பாஸ்ட்டு, அவர் சொன்னார், காணிக்க ஒருத்தர் வந்து தரலையாம், ஆனால் காணிக்க பிரசங்கத்தை சொல்லிக்கிறாராம். எவ்வளோ நாட்கள் தசனபாக தரலையாம். தசனபாக கொடுக்கலனா அனனியா சப்ரா என்ன செய்கிறாங்க, திருடி வச்சுக்கின்ட்டு ஒரு பங்கை திருடி வச்சு இப்படி பண்ணிட்டாங்கன்னு பிரசங்கம் பண்ணிக்கிறாராம். பிரசங்கம் பண்ணவர் ஃபஸ்ட்டு வாரம் அந்த செய்தியை கேட்டாராம். மறாவது வாரம்னா அதை எடுத்துன்னு வந்து எவ்வளோ இப்போ என்ன வசனம் இது இங்கே எழுதி இருக்குது, அவள் விட்டுட்டு போனது அத்தனை என்ன செஞ்சாங்க சேர்த்து. காலையில் ஜபத்துக்கு கொடுக்குறீங்களா, தூக்கத்துக்கு கொடுக்குறீங்களா? ஒருத்தர் பார்த்து கேளுங்க, காலையில் ஜபத்துக்கு கொடுத்தீங்களா உங்களான்னு கேளுங்க. கேளுங்களேன், வெக்கப்படாத கேளுங்க. சிஸ்டர், பிரதர், காலையில் உங்களை ஜபத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? விசுவாசத்துக்கு உங்களை கொடுத்தீங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு அளக்குறோமோ அந்த அளவு தான் அவரு நம்மளுக்கு அளப்பாரு. ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம். அப்போ நீங்கள் எந்த அளவு அளக்குறீங்க? அப்போ அங்கே சொல்லப்பட்டுக்குது, அது குடுன்றாரு. ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். இப்போ நம்ம அந்த வசனத்தை பார்ப்போம். லூக்கா சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் சோதரம் 6ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. ஆமென். கொடுங்கள். அப்ப நம்மள கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. வாய் திறக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்ம வயிற்றுக்கு பொங்கலை கொடுக்குறோமா இல்லையா? இப்போ வயிறு எரிஞ்சுனே இருக்கும், 10 ஆக போகுது. எப்படின்னா ஒரு ஆள் வெளியே போய் சாப்பிட்டு வந்து உட்காருவான், ஏன்னா அந்த வயிறு திறந்துக்கும். ஆமென். ஆமாம், அது கேட்டுன்னு இருக்கும். குடு, ஏந்திரு 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 போன்னு அவர் நல்லா சாப்பிட்டு திருப்பி வந்து உட்காரு இல்லை. அப்போ வயிற்றுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே, உங்கள் மாம்சத்துக்கு ஆண்டவர் கொடுக்கூடாதா? உங்கள் மாம்சத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். எப்படி நம்ம மனுஷனா பிறந்து 3 வேளை சாப்பிட்டா பலனா இருக்கிறன்னு சொல்கிறோமோ, அதே போல் 3 வேளையும் ஆண்டவரை நம்மளுக்குள்ள வர வைக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. இப்போ நம்ம பார்ப்போம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்று என்னாகும் 31ஆம் அதிகாரம் சோத்திரம் 31:7 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. மைக்கு எடுங்க, மைக்கு. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யுத்தத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்க கொடுத்தாங்களாம். யுத்தம் பண்ணுறதுக்கு 20 வயசு பிள்ளைங்க, 25 வயசு பிள்ளைங்கள மோசே இப்போ இராணுவத்துக்கு கூப்பிட்டாராம். உங்களெல்லாம் கூட நாங்கள் இராணுவத்துக்கு கூப்பிடுறோம் அமாவாசை, ஏன்னா அப்போ தான் நீங்கள் வேலைக்குன்னு ஓடுறீங்க. அம்மன் சொல்லுங்க. வாசிங்களா. அதில் அதே அதிகாரத்தில் 31:2. அப்பொழுது மோசே 31:2 வசனம், இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார்.
அப்போது மோசே ஜனங்களை நோக்கி கர்த்தர் நிமித்தம் மீதியானரிடத்தில் பழி வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெடுங்கள். இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் 1000 பேரை யுத்தத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றார். ஆமென். யுத்தத்துக்கு அவங்க யுத்தத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்க ஒப்பு கொடுத்தாங்களாம். அப்ப நம்ம கூட யுத்தம் ஆமென் சொல்லுங்களா, யுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். பைபிள் சொல்லுது, மனுஷன் யோபு சொல்றாரு, யோபு அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யோபு சோத்திரம் அந்த அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம், ஒரு நிமிஷம் இருங்க. போராட்டம் உண்டு, மனுஷனா பிறந்தவனுக்கு போராட்டம் உண்டுன்றாரு. யோபு 4:3 வாசிங்க. இதோ இது அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தி விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்தி இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டியதல்லவோ? குற்றமில்லாமல் அழித்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? அப்ப யோபு இங்க சொல்றாரு, விழுகிறவர்கள் உம்முடைய வார்த்தையினால நிற்க பண்ணினீர்னு சொல்லப்பட்டது. அப்ப வீரவங்களை எப்படி நிறுத்த முடியும்? அமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுவோமா? இனி காலையில கத்துறவங்க காட்டினார், நிறைய குடிக்கிறவங்களை காட்டினாரு. அமன் சொல்லுங்க. ஆனா குடிக்கிறவங்க நரகம் தான் போவாங்க, நிச்சயம் பரலோகம் போக மாட்டாங்க. கன்ஃபார்ம் நரகத்துக்கு இப்பயே டிக்கெட் வாங்கினுக்கிறாங்க. அமன் சொல்லுங்க. காயில காட்டினாரு, ஒரு பல குடிக்காரங்களை காட்டினாரு, அவங்களுக்காக எழுந்து ஜெபின்றாரு. மதுதான் தன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாகுதுன்னு சொல்றாங்களே, அவங்களுக்காக அவங்களோட அந்த குடி வெறினால அவங்க குடும்பத்தை நாசமாக்குற தீய சக்திகளோட நீ யுத்தம் பண்ண, எழுந்துரு, நீ யுத்தம் பண்ணுன்றாரு. அமன் சொல்லுங்களா. யார் குடிக்கிறதுக்கு, யார் ஜெபிக்கிறது, யார் ஒயின் ஷாப்பில் போய் நிற்கிறது, யார் அதுக்காக அவன் மனைவி தானே ஜெபிக்கணும், அவங்க பிள்ளைங்க தானே ஜெபிக்கணும். ஏன் எங்க கிட்ட சொல்றாரு? அமன் சொல்லுங்களா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களா. யுத்தம் பண்ணணும். அப்ப நம்மளை கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க மோசையோட இருக்கிற நாட்கள்ல அவங்க பல இடத்துல இருந்து வந்தாங்களாம். அமன் சொல்லுங்களா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்களா? யுத்தம் பண்ணாங்களா. அப்ப இங்க பாக்குறோம், அதே அதிகாரத்தில் 5 வாசிங்க. அப்படியே இஸ்ரவேலர் அநேகர் ஆயிரங்கள் நின்னார்கள், யுத்தத்தில் நின்னாங்க. நீங்க ஜபத்தில் நிக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காக உங்களை கொடுப்பீங்களா காலையில ஜபத்துக்கு? இப்போ இவன் பண்றான், அவன் பண்றான், இவன் இது பண்றான்றிய, நீ அப்ப கூட கவலை இல்லாத தூங்கி நிக்கிறிய. அப்ப எப்படி உன் குடும்பம் மாறும்? நீ கவலைப்பட்டுக்கிறியா? அமன் சொல்லுங்களா. நேற்று நாங்க ஒரு சோத்திர கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தோம். அந்த 2 மணி வரைக்கும் நாங்க ஜபத்திலேயே தான் இருந்தோம். 2-3 மணி ஆச்சு நாங்க ஜபத்தை முடிக்கும் போது. அமன் சொல்லுங்களா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களா. அரசாங்கத்துக்காக ஜெபிச்சோம். இனிமே அரசாங்கம் செய்யற காரியங்களாம் கூட மாறணும். அமன் சொல்லுங்களா. ஆமா, இன்னைக்கு வெட்டு குத்து நிறைய நடக்குது. ஒருத்தர் கூட இறந்துட்டாரு. ஒரு அமைச்சர் ஒருத்தர், ஒரு தலைவர் ஒருத்தர் இறந்துட்டாரு. நேற்று அவருக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அமன் சொல்லுங்களா. எப்படி ஒரு மாநில தலைவர் பப்ளிக்ல இது மாதிரி பண்ணிட்டு போகலாம்?
ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு தரணும், அரசாங்கம் நல்ல பாதுகாப்பு தரணும் அப்படின்னு வெடிகால ஜெபம். அமைச்சர் ஏன் மாநில தலைவருக்கு ஏன் நாங்க ஜெபிக்கணும்? ஆமன் சொல்லுங்களேன். உங்களை தான் நம்பி வச்சிருக்கிறார் சென்னை பட்டணத்தில் இருக்கிற மக்களை பாதுகாக்க. நீ யுத்தம் பண்ண மாட்டியே, நீ தேவையில்லாத கிட்ட போய் யுத்தம் பண்றியே, நீ ஜபத்துல யுத்தம் பண்றியா? ஆமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாராளுமன்றத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம், தமிழ்நாடு முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த நீர் தேர்வுலாம் ஆண்டவர் ரத்து பண்ண கூடாதா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபிக்கணும், யுத்தம் பண்ணணும். அங்க ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அந்த அந்த 12 கோத்திரத்தாரு 1000 பேரா யுத்தத்துக்காக மோசே எழுப்புனாரா. இங்க கூட மோசே என்ற கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு, உங்களை யுத்தத்துக்கு எழுப்புறாரு. நீங்க எழுந்துக்கிறீங்களா? எழுந்து தேவ சமூகத்தில் நிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. கொடுங்க, அப்போது உங்களுக்கு, அப்பதான் உங்க வீட்டில் ரட்சிப்பை கொடுப்பார் கர்த்தர். நீங்க உங்களை கொடுக்காத உங்க தெருவில் இருக்கிறவங்க ரட்சிக்கணும், உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கணும் அப்படி நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்காத என் குடும்பத்தை பத்தி நான் மேன்மை பாராட்டுறது தப்பு. ஆமென் சொல்லுங்களா. என்ன கொடுக்கணும், அப்புறம் தான் என் பையனை நான் பார்க்கணும். என்ன கொடுத்தா தானே என் பையனை கர்த்தர் தொடுவாரு. என்னையே நான் கொடுக்காத இருந்தா எப்படி என் பிள்ளைகளை கர்த்தர் மாத்துவாரு? எங்க பக்கத்தில் இருக்கிற அக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி ஆண்டவர் மாத்துவாரு? ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நல்லா இல்லையா சொல்லுங்க. கொஞ்சம் போற மெசேஜ் கஷ்டமா தான் உள்ள போவோம். ஆமென் சொல்லுங்க. எதுவும் என்ன கடிந்து கொள்ளாதீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சீரியஸாகவும் இருக்காதீங்க. அப்ப நீங்க காலையில இங்க ஆராதனைக்கு வரவும் கூட வந்து உங்களை கொடுத்துட்டு வாங்க கர்த்தர்கிட்ட. அப்பதான் அந்த ஆராதனையுடைய மகிமை உங்க மேல இறங்கும். அப்பதான் தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடும். ஆமென் சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு கேளுங்கள், அப்போது உங்களுக்கு. இயேசுநாதரே எவ்வளவு காரியம் சொல்றார். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்றார். ஆமென் சொல்லுங்களா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. கொடுப்போமா? ஆமென். 1 மணி நேரமாவது நீ தூங்கிட்டு வரக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. காலையில் 9 மணிக்கு வர்றது பெரிய விஷயம், அதுலயும் ஒரு தூக்கம். 9 மணிக்கு போனவானா இருந்தா ஏன் லாஸ்டா முடிச்சுட்டு கூட தான் ஜனங்க அப்படி போகும்போது நிக்க கூடாதா? தவறு. ஆமென் சொல்லுங்களா. தவறு பண்றீங்க நீங்க. அல்லேலூயா. நீங்க எப்படி உங்க வேலைக்கு கூட, அதுக்கு தான் சில பேர் பலத்தை கர்த்தர் எடுத்துடுவாரு. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த ஜெபத்தினுடைய அருமை. ஆமென் சொல்லுங்களா. நம்ம பலமா இருக்கும் போது நம்மளை கொடுக்கணும், சுகமா இருக்கும் போது நம்மளை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களா. 1 மணி நேரம் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 39-40 அவரோட கூட வந்தவங்க அத்தனையும் மறுநாள் பெரிய ஒரு யுத்தம் நடக்க போகுது. ஆமென். இயேசு கிறிஸ்து அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது மறுநாள். அல்லேலூயா சொல்லுங்களா. இயேசுவை சிலுவையில் அறைங்க, பரபாச விடுதலை ஆக்குங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்க. ஆமென் சொல்லுங்களா. அப்ப சிலுவையில் அறைய அந்த இயேசு சிலுவையில் அறைய கூப்பிடுறாங்களே, கூட்டுறாங்களா, அந்த கூட்டத்தை கர்த்தர் சந்திக்க கூடாதா? அதுக்காக அவங்க கூடி ஜெபம் பண்ணி இருக்க கூடாதா? எல்லாம் இந்த கூட்டத்தாரு அவர் கூட வந்தவங்க அத்தனை பேரும் தூங்குற கேஸ். தூங்கணும் சாப்பிடணும், தூங்கணும் சாப்பிடணும். இயேசுநாதர் சொல்றாரு, உங்க தூங்கு மூஞ்சி ஆவி என்ன பிடிக்காத படிக்கு நான் தள்ளி போய் ஜெபம் பண்றேன்ற. நேற்று கூட நான் ஜெபத்துக்கு போல. ஆமென் சொல்லுங்களா. பலனா இருந்தது. ஆமா. சொல்லுமா. 1 மணி கை தட்டுவோமா.
பார்க்குறாங்க. நாடகம் இல்லை இது. இவங்க அம்மா யாரும் என்ன முறைக்கக்கூடாது. ஏற்கனவே உடம்பு சரியில்லை தான் வந்து நின்றுக்கிறேன். ஆமான்னு சொல்லுங்க. எதனா ஒரு ஆசீர்வாதத்தை போட்டுட்டு போவார்னு பார்த்தா ஜெபமா. அதுக்கு தான் நான் வந்து உட்கார மாட்டேன்னு சொன்னேன். இல்லை, ஏன் கூப்பிட்டேன்? பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுங்க, 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா? சொல்லுங்க, ஒரு மூஞ்சை பார்த்து சொல்லுங்க. பிரதர், அந்த மூஞ்சிங்களை பாருங்க, பின்னால் இருக்கிற மூஞ்சிங்க, ஒரு மூஞ்சை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அப்படியே காட்டுங்க. 1 மணி நேரமாவது நீ ஜெபம் பண்ணா ஏன் வீணான சண்டை உனக்கு வரமா? நீ ஜெபிச்சா வராது. நான் சொல்லுவேன், நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துக்கிறேன், நிறைய குடிச்சிருந்துருக்கிறேன். ஆமன் சொல்லுங்க. கர்த்தர் அறிவார். ஆமன் சொல்லுங்களா. நான் குடிக்காத குடி இல்லை, பார்க்காத சினிமா இல்லை, தப்பு பண்ணாத தப்பு இல்லை, எல்லாத்தையும் ட்ரைனிங் எல்லாத்தையும் எடுத்தேன். ஆனால் அந்த பைபிளும் இயேசுவும் தான் என்னை காப்பாற்றினாங்க. ஆமன் சொல்லுங்களா. ஜெபம் நம்ம வாழ்க்கையை மாற்றிடும். ஆமன் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. நீங்க எவ்வளவுதான் பாவத்துக்குள்ள விழுந்தாலும் ஜெபிச்சிடுவீங்கன்னா உங்களை தூக்கி நிறுத்த அவர் வல்லவராக தெரியுமா? இன்னைக்கு மனைவியும் ஜெபம் பண்றதுல புருஷனும் ஜெபம், 2 பேரும் வேட்டிக்கு போட்டியா தூங்குறது. நீ பண்ண மாட்டல, நான் எதுக்கு பண்ணணும்? நீ சர்ச்சுக்கு வர மாட்டல, நான் எதுக்கு வரணும்? ஆமன் சொல்லுங்க. குடும்பம் நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன், நல்லா இருக்குமா? பேச மாட்டேன். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுக்கு உலகத்தார் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு தாமரை பூ வெளியே வைக்கிறாங்க? அம்மா வரணும், ஆசீர்வாதம் உள்ள வரணும். ஆனால் நம்மளுக்கு தண்ணி தெளிச்சாலும் தூங்குற பாட்டுங்க. அப்போதான் பிள்ளைங்க அவ்வளோதான், எனக்கு கெட்ட கோபம் வரும். சொல்லுங்க சொல்லுங்க. 1 மணி ஒருத்தருக்கு பார்த்து 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா? சொல்லுங்க. 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா? சோதனைக்கு உள்படாத படிக்கு நீ ஜெபந்தான் செய்வாய. சோதனைக்கு உள்பட நீ ஜெபந்தான் செய்வாய. சொல்லுங்க. 1 மணி நேரமாவது சர்ச்சைக்கு ஜெபம் பண்ணிட்டு வரக்கூடாதா? சொல்லுங்க. 1 மணி நேரமாவது ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணக்கூடாதா? சோதனைக்கு உள்படாத படிக்கு நீ வாயா. சோதனைக்கு உள்படாத படிக்கு நீ ஜெபம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது தேவனுடைய நீதியை தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படுங்க. ஆமென். முடிச்சிடலாமா? ஆமென் சொல்லுங்க. ஆத்மாவே, இந்த கடிகாரம் என்னை பார்த்து பேசினே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். இப்போ இந்த 31ஆம் அதிகாரம் எண்ணகத்தில் அப்போ யுத்த சேனையா அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நிறுத்தினார். அப்போ நம்ம சபையார் கூட ஜெபம் செய்கிறவங்களா இருக்கக்கூடாது, யுத்தம் பண்ணுறவங்களா இருக்கணும். நீங்கள் எப்படி ஆண்டவரை அறியாத தெரியாத இருக்கும்போது நான் சொல்லுவேன், என்ன குடி குடிச்சனா என்ன மாரி கிளேடிங்கெல்லாம் அடிக்க உதைக்க. ஆமன் சொல்லுங்க. ஆமாம், அடித்து மூஞ்சில் வாயில் ரத்தம் எதுங்கன்னா ஒரு இடத்துல வந்தால் தான் என்னுடைய கோபமே நீங்கி போவோம்.
அப்படிலாம் யுத்தம் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் என் பேரை ஜீவனில் கேட்கலாம், ஜிபேயில் கேட்கலாம், எல்லா டஸ்ட்லையும் இப்போ கொடுக்குது. ஆமென் சொல்லுங்க. ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி என்னை அடித்த போலீஸ்காரங்களே என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ நாள் எந்தெந்த போலீஸ்காரங்கிட்ட நான் அடி வாங்கினோ, இன்றைக்கி போலீஸ் அதிகாரிகளுடைய வீட்டில் நான் ப்ரேயர் நடத்துகிறேன். தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய அதிகாரி வீட்டில் நான் ப்ரேயர் நடத்துகிறேன். காரணம்னா உலகத்தாராக இருக்கும்போது மாம்சத்தில் அநியாயமாக யுத்தம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், யாருன்னா என்னை முறைச்சிட்டாங்கன்னா எனக்கு ஐயோ கிண்டி விடுறவன் பல பேர் இருப்பான் நம்ம கூட. அவன் மாட்ட மாட்டான், என்ன மாட்டி விட்டா அழகாக வீட்டுக்கு போயிடுவார். சுற்றி கித்தி பார்த்துட்டா எங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் நான் படுத்துன்னு அழகாக தூங்கின்னு இருப்பேன். இப்போ எங்கள் அங்கிள், எங்கள் மாமா வந்தாங்க, நான் மறக்க முடியாது. அவர் தான் அப்பப்போ வந்து என்னை இட்டுன்னு வருவார். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். எகுமூர் கோர்ட்டில் அடிக்கடிக்கு போய் வாதம் என்னமோ அது பேர் கூட இப்போ மறந்துட்டேன். வாய்தா வாங்கிட்டு அப்பப்போ கையெழுத்து போட்டுவார். நீங்கள் நம்புவீங்களா என்ன? ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி என்ன யாருன்னா திட்டினா கூட நான் சொல்கிறேன் கர்த்தர் பார்த்துக்குவாருன்றேன். தெரியுமா? இப்போ என் பசங்களையும் கேளு, எனக்கு கோபமாக வர மாட்டேது. ஆமென் சொல்லுங்க. பசங்களே அடிக்க முடியல என்னால். எங்கள் அப்பா கிட்ட வாங்கின கொஞ்சம் இல்லை, இன்னாடி அடிப்பாருன்ற. அதுமாரி ஒரு அன்பான அப்பாவை கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தார். ஸ்கூலுக்கு போய் படிச்சுன்னு இருக்கும் போதே அப்பா வருவார். பிராந்தி பார்த்து அவர் வந்து சறுக்கு அடிக்கிறார்கள். அப்போல்லாம் கடா மார்க் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. நீங்களாம் சாப்பிடல, நான்லாம் சாப்பிட்டுக்கிறேன். மாடு முட்டுற மாதிரியே முட்டணும் அந்த காலத்தில். ஜிஞ்சர், கடா மார்க்கு, சப்பி, கலகல், எதோ சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா எது கூப்பிடுவார்னா படிப்பு கற்றுக் கொடுக்கறதுக்கு கூட மாட்டார். ஸ்கூலில் இருந்து வெளியே வான்னு. நான் அதை கூட நினச்சேன். இந்த வெள்ளிக்கிழமை பையனை ஸ்கூலில் லீவு போட வச்சுட்டேன், கொஞ்சம் ஊழியம் செய்யணும். அந்த நாள் ஞாபகம் வந்தது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு வந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு குடியை வாங்கிறதுக்கு ஒரு கடா மார்க் வாங்க ஸ்கூல்லேருந்து வெளியே இட்டுன்னு வருவாரேன்னா, எங்கள் அப்பா இயேசுவை துதிக்க ஏன் என் பிள்ளையை நான் நிறுத்தக்கூடாதான்? இல்லை, கெட்ட பழக்க வழக்கத்துக்கு எங்களை பீடி வாங்குவோம். காஜா பீடி, கணேஷ் பீடி தான் இப்போ ஃபேமஸ்ஸே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் தங்கச்சி நானே ஸ்கூலில் படிச்சுன்னு இருப்போம். அழகாக வந்து குழந்தைங்கள வந்து பார்க்கணுமா, ரொம்ப உடம்பு சரியில்லாத வந்துச்சுங்கம்மா பிள்ளைங்க 2 பேரும் சாப்பிடாதக்கிறாங்கம்மான்னு வாங்க. நான் சொல்லுவேன், மிஸ்ஸு அவங்கக்கிட்ட அனுப்பாதீங்க, எங்களை அடித்து உங்கள் அப்பா உங்கள் மேலே அன்பாக இருப்பார் போன்னுவாங்க. வெளியே போனால் தான் தெரியும். தோசை சுடுறா போல் முதுகில் பலால் அடித்து கூப்பிட்ட வரவா மாட்டேன் நீ பண்ணுவார். என் தங்கச்சி நானும் போவோம். ஜெயிலில் இருக்கிற மாரி இருக்கேன் அப்பா கூட இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பீடி வாங்க அனுப்புவார் என்ன. இதுதான் சமயம், என்ன ஓடின்னு வந்துடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களா. இன்னைக்கு பிள்ளைங்க அப்பாவை முறைக்குதுங்க. நம்ம சர்ச்சில் கொஞ்சம் பேர் அப்படி இருந்துங்க. தாய் தகப்ப நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பயப்படுறாங்க. அதெல்லாம் இல்லை. அப்போல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே ஈரமாயிடும். ஆமென் சொல்லுங்களா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ யுத்தம் உலகத்துக்குள்ளே இருக்கும் போது நம்ம எப்படி யுத்தம் பண்ணமோ அது போல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டா நம்ம பழக்க வழக்கத்தை வந்து உண்மையாகவே அதுலேயே நம்ம வாங்கினன்றது வந்து தேவனுடைய சித்தமே இல்லையே. குடிக்கணும், சண்டை போடணும், யாருன்னா முறைச்சிட்டா நம்ம வந்து அடிக்கணும், அதனால ஸ்டேஷனுக்கு போகணும், அதுக்கு தேவ சித்தமே இல்லை. நீ உலகத்துக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே இல்லாத வரைக்கும் நீ அப்படி வாழ்ந்துட்ட. நீ ஆண்டவருக்குள்ளே கிட்ட வந்துட்டு எதுக்காக வந்த சொல்ல? நீ அப்படியே வாழ்கிறதுக்காக கர்த்தர் உன்னை அவர் பிள்ளையாக மாற்றினாரு இல்லையே. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் திருத்துறதுக்காக தானே உன்னை அவர் பிள்ளையாக மாற்றிருப்பார். ஆமென். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா யுத்த சேனையாக அவங்க நிற்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது நீங்கள் பாருங்கள், அவங்கள கொடுக்குறாங்க யுத்தத்துக்கு கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை கூட யுத்தத்துக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். யுத்தன்றது ஒரு ஜபம். யுத்தன்றது
இப்போ குடிவெறி காரியங்களெல்லாம் நம்ம தேசத்தில் இருக்குது, கொலைவெறி காரியங்களும் நம்ம தேசத்தில் இருக்குது, விபச்சார காரியங்களும் நம்ம தேசத்தில் இருக்குது, மந்திர சூனியம் பண்ணுற காரியங்களும் நம்ம தேசத்தில் இருக்குது. இதெல்லாம் பண்ணுற ஜபங்கள் மொல்லமாக பண்ண வேலைக்கு ஆகாது. இப்போ நம்ம ஜனங்களாம் பாருங்கள், யுத்தம் பண்ணுறவங்களாம் எப்படி தெரியுமா? சோத்திர ஆண்டவரே, ஆமேன், அல்லேலூயா. குழந்தைங்க எல்லாம் நம்ம சர்ச்சில் இருக்கிறதுங்களாம் சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்குது. அது குரல் அதுக்கே கேட்காது, ஜபம் பண்ணுது. ஆமேன், அல்லேலூயா. எங்கள் தேசம் ரசிக்கணும், ஆமேன், அல்லேலூயா. சோத்திரம். எங்கள் வீட்டுக்காரர் ரசிக்கணும், எங்கே அவர் குரல் இது குரல் மெலிச, அதில் வர இன்னும் உள்வாங்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆனால் பசங்க யாருன்னா முறைச்சிட்டா வரும் பாரு கோவம், அது எப்படி தான் வரும் தெரியல. ஆமேன் சொல்லுங்களா? இல்லை, நான் உண்மையாக இப்போ இங்கே 2 பேரை நான் சொல்ல முடியும். இப்போ புதுசாக ஒரு 2 பேரை எழுப்பியிருக்கிறாரு. இங்கே கப்பு கொடுக்கணுன்னா கூட இந்த வருஷத்தில் அவங்களுக்கு தான் தர முடியும். தொண்டையை நீ என்ன பண்ணணும்? திறக்கணும். ஆமேன். யுத்தன்றது என்னது? இயேசுவி நாமத்தினால எங்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிற மது கடையை மூடணும், விபச்சார விடுதிகள் மூடணும், விக்கிர ஆராதனை காரியங்கள் மூடணும். ஆமேன் சொல்லுங்களேன். எங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற காரியங்களை நாங்கள் விட மாட்டோம். ஆமேன். எங்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பப்ளிக்கில் வெட்டிட்டு போனால் அது எவ்வளோ பெரிய கொடூரமான காரியம் இல்லை? நம்ம ஆண்டவர் அதெல்லாம் தடுத்து நிறுத்த மாட்டாரா? இன்னைக்கு யுத்தம் பண்ணுறவங்க இல்லை, அதை ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாம் யாருன்னா ஒன்று ஆகிட்டா போதும், அதை பல பேர்கிட்ட அனுப்புகிறவங்களுக்கு இருக்கிறவங்கள கண்டி. ஆனால் அதுக்காக அனுதாபத்தோட தேவனுக்கு முன்பாக யுத்தம் பண்ணுறவங்க இல்லை. சொல்லுங்களா? நம்ம யுத்தம் பண்ணணும். ஆமன் சொல்லுங்களா? மோசே சொல்கிறார், மோசையை பார்த்து கதை சொல்கிறார் பாருங்க. யாத்திராக 14 வாசிங்க பட்டுன்னு. 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. 1 சாமுவேல் 28, 25, 28 டக்குன்னு வாசிங்க. வாசிங்களா? உம்முடைய அடியானுடைய பாதகத்தை மன்னியும். யாருக்கு நிலையான வீட்டை கர்த்தர் கட்டுவாரு? இங்கேயும் வீடு வேணும், இங்கேருந்து போயிட்டாலும் அந்த இடத்துக்கு ஒரு வீடு வேணும். என் ஆண்டவன் கர்த்தருக்கு நிலையான வீட்டை, கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவாராக. என் ஆண்டவன் என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிற. தாவீதை பார்த்து என்ன சொல்றாங்க அந்த அபிகால்? என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. கோலியாத்தினுடைய தலையை வெட்டி போட்டாரு. உங்களுக்கு விரோதமாக வர கோலியாத்துல கர்த்தர் வெட்டி போடக்கூடாதா? உங்களுக்கு விரோதமாக வர மந்திரங்கள் சூனியங்கள், தாவீது ராஜாவுக்கு விரோதமாக தன்னுடைய மாமனார யுத்தம் பண்ணிக்கினே வந்தார் பின்னால. ஆமன் சொல்லுங்களேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். மலை பக்கமாக ஓடினாரு, காட்டு பக்கமாக ஓடினாரு, வண்ணாந்தர சைடாக ஓடினாரு. ஆமன் சொல்லுங்க. ஆனால் சொன்னார், நான் அவர் மேலே கையை வைக்க மாட்டேன், கர்த்தர் என்ன காப்பாரு, கர்த்தர் அதுக்கேற்ற நியாயத்தை செய்வார். ஆனால் யுத்தம் பண்ணார் தாவீது, யுத்தம் பண்ணாரு. என் ஆண்டவரே கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீங்களாம் நடத்த மாட்டீங்களா கர்த்தருடைய யுத்தத்தை? ஒரு ஜபத்தை கூப்பிட்டா என்ன யுத்தம் பண்ணுறாங்க. 9:30 மணிக்கே வந்து துப்பாக்கியோட நின்றுக்கிறாங்க நம்ம ஆளுங்க. குண்டு தான் நான் எடுத்துன்னு வரல. இங்கே அமாவாசை ஜபம் நடந்தது பார்த்தேன். அம்மன் சொல்லுங்க, எல்லாம் ரிவால்வர் இப்படி துப்பாக்கி இப்படி வச்சுக்கின்னு எங்கே இப்போ பெர்மிட்டில் எங்கே இருக்குது? மந்திரம் பண்ணுறாங்க, சூனியம் பண்ணுறாங்க, பல குடும்பங்களை கெடுக்கிறாங்க. உங்களுக்கு கூட மந்திரம் பண்ணுறாங்க தெரியுமா? உங்கள் வீடு நல்லபடியாக வாழக்கூடாதுன்னு மந்திரம் பண்ணுறாங்க தெரியுமா? அப்போ நீ ஜெபத்தில் வந்து நிற்கக்கூடாதா? சொல்லுங்களா? எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது பாஸ்டர், உனக்கு வேலை வெட்டி இல்லை. பாஸ்டர்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா? இவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குதான். வேலை இருக்குது தான் உனக்கு. ஒரு நாள்னா நீ கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க கூடாதா? ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஜமன்னா அந்த நாள்ல நீ யுத்தம் பண்ணக்கூடாதா? சொல்லுங்க. வாரத்தில் ஒரு நாள்னா
நீங்க எந்த அளவுக்கு போராடி யுத்தம் பண்றீங்களோ அதுதான் உங்க குடும்பத்தில் இருக்கிற அசுத்தாவியை துரத்தும். ஆமென் சொல்லுங்களா, ஆமென் சொல்லுங்க. நாங்களாம் ஆண்டவர் அறியாத தெரியாத இடத்துல இருந்து தான் வந்தவங்க. நாங்க ஒன்னே காலங்காலமா பாஸ்டர் இல்ல, கிறிஸ்டினும் இல்ல. ஆமென் சொல்லுங்களா, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. யுத்தம் பண்ணணும். இன்னைக்கு வேலை, இன்னைக்கு பணம், இதுதான் ஓணும் அதுதான் ஓணுன்னு ஓடுறாங்க. கடவுளை மதிக்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்களா. கையெடுத்து உங்களை கும்பிடுறேன். நீங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணணும். தாவீதை பார்த்து சொல்றாரு, அந்த அபிகால் சொல்றாங்க, என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. என் ஆண்டவர் உயிரோட இருக்கிற நாளெல்லாம் ஒரு பொல்லாப்பும் அவருக்கு உமக்குள்ள காணப்படாத இருப்பதாகன்றாரு. உங்களுக்கு கூட ஒரு பொல்லாப்பு வராதபடி கர்த்தர் காப்பாத்தலாமே. தாவீதா நீங்க மாறக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யுத்தம் பண்ணணும். ஒரு நாள் நீங்க நல்ல டைம் வச்சுக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோ, அந்த நாளை வேலைக்கு கொடுத்துட்டு நீங்க ஆண்டவர் கொடுத்த பிரயோஜனமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம காலையில வந்துக்கிறோம், ஒரு நாள் தான் ஆண்டவர் கொடுக்குறோம், அதனால முழுமையா கொடுப்போம். ஆமென் சொல்லுங்களா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது யுத்தம் பண்ணாரு பாருங்க. தாவீதுக்கே தெரியாத யுத்தம் பண்ணதுனால அவங்க சொந்த மாமனாரே அவருக்கு மந்திரம் பண்ண போயிட்டாரு. அந்த 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்துங்க, நேரம் இல்லை. அந்த 28 எழுதப்பட்டுக்குது. ஒரு குறி சொல்ற பெண்ணு கிட்ட போயிட்டு ஒரு சுடுகாட்டில் இருக்கிற ஒரு செத்த ஆவியை எழுப்புறாரு. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா. செத்த ஆவி எழுப்பு கேட்கிறாரு. நீங்க பாருங்க அந்த ஆவி என்னன்னு கர்த்தர் நீ எழுப்பி வர பண்ணி தேவன் என்னை கைவிட்டார். ஆமென் சொல்லுவோமா. நீங்க அந்த இடத்துல பாருங்க, தாவீது கர்த்தருக்காக யுத்தம் பண்ணதுனால அவருக்கு வந்த மந்திர காரியத்தை யாரு அவருக்கு விரோதமா மந்திரம் பண்ணாங்களோ அவங்க தலைக்கே ஆண்டவர் திருப்பினார். தாவீதுக்கு தெரியாது அவர் மந்திரக்கார கட்ட போறாரு, குறி கேட்க போறாரு, செத்த ஆவி எழுப்ப போறான்னு தெரியாது. அவர் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக தாவீது நின்னாரோ அந்த அளவுக்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத வந்த விரோதமான காரியத்தை தேவன் யார் பண்ணாங்களோ அவங்க பக்கமா திருப்பிட்டாரு. இப்ப உங்களுக்கு கூட கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்து இருக்கலாம், எத்தனையோ அழிவு இருக்கலாம், எத்தனையோ நாசம் மோசம் இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் எப்படி உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வருவாரு? யுத்தம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களா. அங்க பாருங்க அந்த 28ஆம் அதிகாரம் 17. என்னை கொண்டு செய்து முடித்து ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அப்புறம் நீ என் சொல்லை கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோட கூட சோலா ஓட்டில் இருப்பீங்க. சோலா ஓட்டில் இருப்பான்றாரு. ஆமென் சொல்லுங்களா. எங்க இருப்பாங்க? உங்களுக்கு விரோதமா யார் எதை செய்தாலும் ஆமென் சொல்லுங்களா, அவள்தான் சுடுகாடு தான். அங்க சொல்லப்பட்டுக்குது, அந்த ஆவி சொல்லுது, செத்தாவி, நாளைக்கு நீயும் குமாரனும் நான் எங்க எந்த கல்லறையில் இருக்கிறனோ என் பக்கத்துல நீங்க இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு விரோதமாக கர்த்தர் அப்படி மாற்றக்கூடாதா? செய்யக்கூடாதா?
ஆமென் சொல்ல மாட்டோமா? நல்லா ஆமென் சொல்லுங்க. யுத்தம்ன்றது என்ன தெரியுமா? யுத்தம் ஜெபம் பண்றது வேற. ஜெபம் வந்து சாதா பண்ற ஜெபம்லாம்னா என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், வீடு வரணும், கார் வரணும், அதை வரணும், இதை வரணும் ஊன்ட்டு போயினே இருக்கும். அது ஒரு அது இல்லை யுத்தம். ஆமென் சொல்லுங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் பல காரியங்கள் வரும்போது அப்ப நம்ம அதுக்காக ஜெபிக்கணுமா, ஜெபம் பண்ணக்கூடாதா? இப்போ உனக்கே தெரியாத பல காரியம் உன்னை எதிர்த்து நிற்குது. கோவக்காரனா, சண்டை போடுறவனா, கொலவெறி உள்ளவனா, யாரோ உங்ககிட்ட வந்து விரோதமா வந்து நிற்கிறாங்க, யாரோ உன்னை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களா? அப்ப நீ உன்னை குறித்து ஒரு ஜெபம் பண்ணக்கூடாதா? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களாம் நடக்குது? நான் உன் பிள்ளை தானே, எனக்கு விரோதமா ஏன் இப்படிலாம் எழும்புது? அதை தடுக்க முடியாதா? அதை நிறுத்த முடியாதுன்னு கேட்டு பாருங்களேன். கட்டாயமா கத்த நிறுத்துவாரு. இனி கேட்குறவங்க இல்லப்பா, முறைக்கிறவங்கிறாங்க. இப்போ கூட நான் சொல்றதெல்லாம் சில பேர் காதில் போவாது. காது வந்து குருமி நிறைய இருக்கும். ஆமென் சொல்லுங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா? அப்பப்பா யுத்தம், தாவீது யுத்தம் பண்ணாரு. தாவீது யுத்தம் பண்ணார் பாருங்க. யுத்தம் வந்து தன்னுடைய சொந்தக்காரனே, சொந்த மாமனாரே ஒரு பொண்ணை காட்டி தாவீத க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. சொந்த மாமனாரு பொண்ணை கொடுக்கிறவரு என்ன சொல்றாரு? என் கையை இல்ல, பிலிஸ்தர்களுடைய கையை மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்த என்றார். ஆமென். என்ன சொல்ற? கர்த்தருடைய யுத்தங்களை நடத்த சொல்றாரு. ஆமென். கர்த்தர் பேர்ல தாவீத காலி பண்ணலான்னு பார்த்தாரு. அவரு முடிஞ்சதா? இல்ல. ஆமென் சொல்லுங்களா? யாரோட அவர் யுத்தம் பண்ண சொன்னாரோ அவங்களெல்லாம் அடிச்சு சொல்லுது 200 தோலை ஆட்டு தோல் போல எடுத்துன்னு வந்துக்கிறான். ஆட்டு தோலை தான் எண்ணி தருவாங்க இல்ல? ஆமென் சொல்லுங்களா? இப்ப நம்ம இந்த ஏரியால என்ன ஆகுது? ஒரு நாள்ல இங்கெல்லாம் பார்த்தா ஆட்டு மண்டி தான் நிறைய. இந்த இடத்த நான் அப்படிதான் பார்த்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க அந்த இடத்துல 1 சாமுவேல் 17 23 25 வாசிங்க. இல்ல அப்போது சவுல் சொல்லுங்கள் என்றார். தாவீது பெலிஸ்தரின் கையினால் விழ பண்ணுவது சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது ராஜாவுக்கு மருமகனாய் இருக்கிறது தாவீதுக்கு பிரியமாய் இருந்தது. அதை குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரை 200 வெட்டி அவர் நுனித்தோல்களை கொண்டு வந்து ராஜாவின் மருமகன் 200 பேரை வெட்டி அவங்க தோலை கொண்டு வந்து தராரு. இதெல்லாம் எவ்வளவு இல்ல? ஆட்டு தோலை போல என்ன பண்றாரு? மனுஷனுடைய தோலை கொண்டு வந்து சவுல் ராஜாக்கு முன்பாக தாவீது வைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா? அவரை தாவீதுக்கு விரோதமா மந்திரம் பண்ணாலும் மந்திரம் பண்ணவங்க மேலதான் அந்த மந்திரத்தின் ஆவி போச்சு. அதே போல தாவீத மனுஷனை வச்சு சாவடிக்கலான்னு பார்த்தாலும் சாவடிக்கவும் முடியல. எந்த மனுஷனோட யுத்தம் பண்ண சொன்னாரோ அத்தனை பேரையும் கத்த தாவீதை கொண்டு ஒண்ணுமே இல்லாத ஆக்கினாரு. காரணம்னா அவன் கர்த்தருடைய யுத்தத்தை செய்யறவனா காணப்பட்டான். நம்மளுக்கு அந்த கிருபை தரக்கூடாதா? வாயை திறக்க மாட்டோமே. எவ்வளோ சண்டை போடுறோம். இப்போ நம்ம வாயை திறந்து குடும்பத்தில் பாருங்க, இந்த வாக்குவாதத்துக்கு பஞ்சமே இல்லை. ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா போதும், அதை முறைச்சு சண்டையே ஆக்குற ஆள், கிண்டி ஒரு ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் நம்ம ஜபத்தில் சண்டை போடக்கூடாதா?
ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்க யுத்தம் பண்ணக்கூடாதா? நம்ம சரீரத்தில் நல்ல சுகம் பலம் வர யுத்தம் பண்ணக்கூடாதா? அவங்களா நல்லாக்குறாங்க, நான் இப்படிக்கிறேன். அவங்கள ஏன் நல்லாக்குறாங்க? அவங்க நீ ஜெபிக்க மாட்ற. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. இன்னைக்கு யாருன்னா அநியாயம் அக்கிரம் பண்ணிட்டு அவங்கள பத்தி நம்ம சொல்லுவோம், அவ எவ்வளோ பாவம் பண்றான், அவ உயிர் வாயிறான், நல்லவங்க இறந்துட்டாங்கன்னு. ஏன் அந்த நல்லவங்க இறந்து போறாங்க? நீ ஜெபிக்க மாட்டியே, நீ அந்த இடத்துக்காக போராட மாட்டியே, உன் வீட்டுக்காக நீ ஜெபிக்க மாட்டியே. அப்ப நம்மளை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்களை கொடுப்பீங்களா? சொல்லுங்களா, ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்மளை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களா. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அதே இதுல ஃபர்ஸ்ட் கொடுக்கறது, ரெண்டாவது என்னாகும் 31:59 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. அப்போது மோசேயும் ஆசாரியனாகிய எலியாசரும் சகலவித 49 சாரி, என்னகம் 31:49. ஊழியக்காரராகிய நாங்கள் உங்கள் கையின் கீழ் இருக்கிற யுத்த மனிதரை தொகையை பார்த்தோம், அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை. ஒரு ஆளும் குறையில. ஆமென். திருப்பி வாசிங்க, மைக்கில் வாசிங்க. ஊழியக்காரனாகிய நாங்கள் எங்கள் கையின் கீழ் இருக்கிற, எங்க கையின், எங்க குடும்பத்துல எங்க கீழே இருக்கிற என் வீட்டுக்காரு, என் மனைவி, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்க கீழே இருக்கிறாங்க. எங்க கையின் கீழே இருக்கிற யுத்த மனுஷர்களை தொகையை பார்த்தோம், எங்க குடும்பத்துல தொகையை பார்த்தோம், அவர்களுக்குள்ள ஒரு ஆளும் குறையவில்லை. ஒரு ஆளும் குறையில. என்ன குறையில? உங்க வீட்டுல ஒரு ஆளும் குறையாதங்கிறாங்களா? சொல்ல மாட்டேமே, இருக்கிறாங்களா இல்லையா? வாய் திறக்க மாட்டீங்க. அப்ப உங்க வீட்டுல ஒருத்தர் இறந்து போவாத இருக்கிறாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உங்களை கொடுக்குறீங்க? ஆமென். என்ன சொல்றாங்க அங்க யுத்தம் பண்ணிட்டு வந்தவங்க, எங்க எங்க எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு ஆளும் குறையில, எங்க குடும்பத்துல ஒருத்தரும் குறையில இல்ல. அது கீழே 50 வாசிங்க. ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக, எங்க ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு, பாவ நிவர்த்தி செய்ய பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதரசங்களையும் அஸ்த கடங்களையும் மோதிரத்தையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார். ஆமென். என்ன கொண்டு வராங்க? கர்த்தருக்கு காணிக்கையாக கம்புலு, ஆரம், மோந்திரம், காப்பு. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க? எங்க வீட்டுல ஒருத்தர் செத்து போல. இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஆள் செத்துட்டா எவ்வளவு கஷ்டம். இப்போ எங்க அம்மா எங்க வீட்டுல இல்லை, ஒரு 2 வருஷமா எங்க கூட இல்லைன்னு வச்சுக்க, எங்களுக்கு நிறைய பாதிப்பு. ஆமென் சொல்லுங்க. நான் பாஸ்டா இருந்தா கூட இப்போ எங்க அம்மா எங்க கூட இருந்துட்டாங்க, அவங்க இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஊழியத்தை தொடங்கின நாள்ல இருந்து எங்களுக்கு ஒரு தூணை போல அவங்க இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் பொண்ணு என் அம்மாவும் தான் வந்து இந்த திருவிருந்து ஆகாரத்துக்கு ஏற்ற அத்தனையும் ஆயத்தப்படுத்துவாங்க. ஒரு வாட்டி திருவிருந்துக்காக சாப்பாடு ஒரு இடத்துல செய்ய சொன்னேன். ஒரு அவங்க சாப்பிட்றதுக்கு தான் சாப்பாடு திருவிருந்துல. ஆமென். அப்ப அவங்க கேட்ட கேள்வி, காயா இருக்கிறதுக்கு ஆள் வேணும், அதுக்கு அதெல்லாம் ஆள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. ஒரே ஒரு நாள்ல செய்ய, கொஞ்ச நேரம் செய்ய ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு அதுலேருந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு வாரம் அந்த திருவிருந்தானா அந்த சனிக்கிழமைய எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுவாங்க. பிரியாணிக்கு ஏற்ற அத்தனை காரியத்தையும் எங்கள் வீட்டில் அவங்க செய்து வச்சுடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த பிரியாணி செய்யும் போது எல்லாத்தையும் அந்த பிரியாணி செய்கிறவர்கிட்ட கொடுத்து அந்த பிரியாணியை கரெக்ட் பண்ணி
அதை எடுத்த உடனே கவரில் போட்டு அதை கட்டி அப்புறம் வண்டியில் எடுத்துன்னு வருவாங்க. அமன் சொல்லுங்களா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஆள் எங்க கிட்ட இல்லைதான். அப்படி இல்லைனாலும் அவங்கள வச்சு நாங்கள் எத்தனையோ காரியத்தை செய்கிறோம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம குடும்பமாக வாழும் போது உண்மையாக கர்த்தரை நம்ம அதிகம் மகிமைப்படுத்தணும். பெருமை நம்மளுக்கு இருக்கக்கூடாது, ஆங்காரம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பெருமை இருக்குது. எனக்கு பேரன் வந்துட்டான், எனக்கு மக வந்துட்டான், மருமக வந்துட்டாங்க, எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் அப்படின்னு. ஆமன் சொல்லுங்களேன். அந்த பெரிய குடும்பத்தை கொடுத்தவர் யாரு? கர்த்தர் தானே. அவரை நீ கனப்படுத்துறியா? அவருக்கு வேண்டியது நீ கொடுக்குறியா? சொல்லுங்களேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் இதுவாயிட்டேன். வாசிங்க அது 59 49. உமது ஊழியக்காரனாகிய நாங்கள் எங்கள் கையின் கீழ் இருக்கிற நாங்கள் எங்க கையில் இருக்கிற எங்க குடும்பம். இப்ப என் கையில யார் இருக்கிறாங்க? எங்க மனைவி இருக்கிறாங்க, என் மகள் இருக்கிறாங்க, என் பையன் இருக்கிறான். அம்மன் சொல்லுங்களேன். இந்த ஒரு வாரம் எத்தனை வியாதி தெரியுமா எங்க கிட்ட வந்து எங்களை வந்து வேதனைப்படுத்துச்சு. இன்னைக்கு நின்னுக்கிறது யாரால? மாத்திரை மருந்து இல்லை, நாங்க ஆராதிக்கிற ஆண்டவரால் தான். அம்மன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளுக்கு கொடுக்குற பலத்துக்காக அவருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? இன்னைக்கு காணிக்க தரிசனமாகனா நம்ம வந்து முன்ன பின்ன பார்க்குறோம். அதே டாக்டர் கிட்ட கொடுக்க சொல்லுங்க, 1 லட்சம் ரூபாய் காப்பாங்க, அப்படியே கொடுப்போம். ஏன் அதை நான் ஒன்று கற்றுக்கினேன், ஆண்டவர்கிட்ட ஒன்று கற்றுக்கினேன். ஆண்டவரே, நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வேஸ்ட்டாக பணத்தை கொடுக்கக்கூடாது. அமன் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ வியாதி எனக்கு வந்திருக்குது சொல்ல முடியும். அமன் சொல்லுங்களா. என்னை படுக்க வைக்கலான்னு கூட பார்த்தது, ஆனால் படுக்க வைக்க முடியல. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, இந்த 25,000 ரூபாவை அப்படியே ஒரு ஹாஸ்டலுக்கு கொண்டு போயிட்டு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நல்ல துணிமணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அம்மன் சொல்லுங்களா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் என் எண்ணம் அதுதான். எனக்கு எது சுகமானாலும் அதுக்கு தக்க பலனை ஆண்டவர் அறியாத தெரியாத மக்கள் மத்தியில் போய் ஒரு 50 பேருக்கு நல்ல ஒரு உணவு, ஒரு 50 பேருக்கு ஒரு நல்ல துணிமணி கொடுக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ் கூட பார்த்தா ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டாங்க. அமன் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளுக்கு சுகம் பலம் எதுக்காக தராரு? நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்து போவாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரா இல்லையா? அப்போ அதை நம்ம கொடுக்கணும். அமன் சொல்லுங்களா. நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அதான் சொல்லுது. கொடுங்க, அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழும். நீ எந்த அளவுக்கு அளக்குறியோ, நீ எதை செய்யறியோ அதுதான். அமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அப்ப நம்ம உயிரோட வாழணுமா, இன்னும் ஆயுசு நாட்கள்ல நம்மளுக்கு வரணுமா, இன்னும் நல்ல பலமா இருக்கணுமா, சுகமா இருக்கணுமா? அப்ப ஆண்டவருக்கு செய்யற காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்ட பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல பார்க்கிறோம். நீங்க மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை 14 வாசிங்களேன். வாசிங்க டக்குன்னு. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்களா. அப்புறம் அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவைகள் என்னிடத்துல சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. இந்த மாசத்தை ஆண்டவர் கையில கொடுத்துருங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அதை பெருக பண்ண அவர் வல்லவராகிறாரு. அப்ப சொல்றாரு, சீசருங்க வந்து சொல்றாங்க, அவைகள் என்னிடத்துல
கொண்டு வாருங்கன்னு சொன்னார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ஒரு கூட்டம் அப்பத்தை பற்றி பேசுது, இன்னொரு கூட்டம் பணத்தை பற்றி பேசுது, இன்னொரு கூட்டம் இவ்வளோ ஜனங்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் திருப்தியாக தர முடியாதுன்னு சொன்னது. நம்ம வெள்ளிக்கிழமை கூட பார்த்தோம். ஆமான்னு சொல்லுங்க. அமாவாசை ஜெபத்துக்கு சாப்பிட முடியாத அதை எடுத்துன்னு போய் வெளியே கொட்டினாங்க. ஆனால் அடுத்த வாட்டி கருப்பு காப்பி தான் தருவேன். ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். தவறு. ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க இருக்கிற ஆசீர்வாதம் எங்கேயும் இல்லை. நான் பார்த்தேன், சரியான சாப்பாடு. ஆமென். ஆமென் சொல்லு. யார் யார் சாப்பிட்ட வாயிலா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பத்தல பாஸ்டரா கட்டி அனுப்பணும் இப்போ சில பேருக்கு. அதுதான் நான் அடுத்த வாட்டி செய்ய போறேன். கவர் வாங்கி சொல்ல போறேன். ஆமென். அப்படின்னா இங்க பார்க்குறோம், இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 6 7 வாசிங்க. 7. பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். 200 ரூபாய். இப்ப இந்த மாசம் கூட உங்களுக்கு சம்பளம் பத்தலன்னு சொல்லலாம். இல்ல சம்பளமே இல்லை, வேலையே இல்லை, யார் தராங்க? அவங்க எவ்வளோ சொந்தம். ஐயோ ஐயோ, சொந்தக்காரங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. 200 ரூபாய் பணத்தை இங்க காட்டுறாரு. அப்போ நீங்க உண்மையாவே ஆண்டவர் கையில கொடுத்து பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் கிட்ட கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கும். ஆமென் சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடுங்கள போது ஆமா, நீங்க காணிக்கை கொடுக்கும் போது கூட கரெக்டா 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் பில்லையா இருந்தா போட்டா கூட போதும். ஆமென் சொல்லுங்க. அப்படி இல்லை, நீங்க எந்த அளவுக்கு தசன பாவத்தை காணிக்கையில உண்மையா இருக்கிறீங்களோ அதை கொண்டுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்க தேவைகளை பெருக பண்ணுவாரு. அந்த 5 அப்பத்தை 2 மீனை பிதாக்கு முன்பாக காட்டினாரா? உங்களை காட்ட மாட்டாரா? சொல்லுங்களேன், உங்களை காட்டக்கூடாதா? அப்ப இங்க பாக்குற ஒரு கூட்டம் பணத்தை சொல்லுது, இன்னொரு கூட்டம் 8. அப்போது அவருடைய சீசர்கள் ஒருவன் சீமோன் பேதுரு சகோதரனாகிய ஆந்திரே அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். எம்மாத்திரம் 10,000 ரூபாய் சம்பளம் எம்மாத்திரம். ஆமென். சவாரிக்கு போற வழியிலே போலீஸ் பிடிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் போட்டது அவர் பையனை. ஆமென் சொல்லுங்க. 1000 ரூபாய் வந்தாலும் 500 ரூபாய் அவர் கையில் போயிடுது. எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. 10,000 ரூபாய் எம்மாத்திரம். அப்படின்னா நீங்க உங்க வருமானத்தை பார்க்காதீங்க, நீங்க கொடுக்கறத வச்சுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு அவர் கொடுப்பாரு. அங்க ஒரு கூட்டம் பணத்தை காட்டுது, இன்னொரு கூட்டம் வீட்டில் இருக்கிற சாப்பாடை காட்டுது, இன்னொரு கூட்டம் அங்க இருக்கிற ஜனங்க 50,000 பேர் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தாங்களாம். 3 நாள். அவங்களை எத்தனை நாள் ஒப்பு கொடுத்தாங்க? 3 நாள் கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. நீங்க எந்த அளவுக்கு உங்க பணத்தையும் உங்க பலத்தையும் உங்க நேரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்குறீங்களோ அதை வைத்து தான் என்ன பண்ணுவாரு, உங்களை தூக்கி பிதாக்கு முன்பாக காட்டுவாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த மத்திய சுவிசேஷத்துல இயேசு சொல்றாரு 15ஆம் அதிகாரத்துல 33-32 சொல்றாரு. இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியா அனுப்ப எனக்கு மனதில்லை. இந்த மாசத்துல உங்களை அவர் பட்டினியா விட மாட்டார் தெரியுமா? வாயை திறக்க மாட்டீங்களா? ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா வாரத்துல ஒரு வாட்டினா நீ பட்டினியா இருக்கிறியா ஜபத்துல? இல்ல பாஸ்டர், இப்பெல்லாம் பிபி சுகர் லோ பிரஷர் எல்லாம் இறங்கிச்சு மேல. அதெல்லாம் அந்த காலம். நீங்க ஜெபிச்சிங்க இல்ல, நாங்க வந்து ஜெபிக்கணுமா, இவங்க தூங்கணும்.
அப்படி இல்லை, 3 நாள் இருந்தாங்க. அப்ப நம்ம கூட என்ன பண்ணோம்? வாரத்தை ஒரு நாள் தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். 3 நாள் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க. அங்க ஒரு பையன் 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இங்கெல்லாம் சின்ன பசங்க இருக்கிறீங்க நிறைய பேர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளா இருக்கிறீங்க, உங்களை கொடுப்பீங்களா ஆண்டவர் கேட்ட? உங்களை கொடுப்பீங்களா சொல்லுங்க. கையில கொடுத்த யார் யார் சின்ன பசங்க? யார் யார் அப்பத்தை எடுத்துன்னு வந்து கையில கொடுத்தீங்க? காட்டுங்க, உங்களை ஏன் கையை காட்டுங்க. நீங்க தான் அந்த அப்பம், தெரியுமா? நீங்க தான் அந்த மீன். காலையில உங்களை கொடுத்தீங்களா ஆண்டவர் கேட்ட? அந்த 2 மீன் 5 அப்பத்தை போல ஒரு சின்ன பையன் இங்க இருக்கிறான், அவன் கையில 5 அப்பமும் 2 மீனும் இருக்குதுன்னு. அப்ப இங்க கூட நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள கேட்டு பாருங்க, ஆண்டவர் கேட்ட உன்னை கொடுத்தியான்னு. எங்க என்ன கொடுத்தேன்? காலையிலே தூக்கத்துல இருந்து இட்டுன்னு வந்துட்டாங்கன்னு. சில குழந்தைங்களை ஆடு மேய்ச்சின்னு வந்த மாதிரி உட்கார வைக்கணும் இங்க. ஆமன் சொல்லுங்க. ஆமா, ஐயோ அடம் பிடிக்கிற ஆடை இங்க இருக்குது, முற்ற ஆடை இங்க இருக்குது, திட்டிட்டு போற ஆடை இங்க இருக்குது. இல்ல என்ன கொடுமை. ஆமன் சொல்லுங்க. ஆனா இவங்களை வந்து ஆண்டவர் என்ன பண்ணமா? கையில தூக்கி 2 மீன் 5 அப்பங்க, எங்க ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க. ஒரு சின்ன பையன் கொண்டு வந்தாங்க, அத 5000 பேருக்கு மாத்தினார். அப்ப கொடுக்கணும். அப்ப அங்க பாருங்க, நேரத்தை தராங்க, 3 நாள் தராங்க ஆண்டவர் கையில. 3வது அவங்க கையில இருந்த அப்பத்து மீனை கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை நீங்க கவலைப்படவே தேவையில்ல, கர்த்தர் மாத்துவாரு. உங்களுக்கு எவ்வளவு தேவையா இருந்தாலும் கர்த்தர் அதை சந்திப்பாரு. ஆனா நீங்க எந்த அளவுக்கு அழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆமென் சொல்லுங்களேன். அங்க 12 கூட திருப்தியா சாப்பிட்டு 12 கூட மீந்ததுன்னு எழுதப்பட்டிருக்குது. இந்த மாசம் கூட உங்களை ஒரு குறையில்லாத கர்த்தர் திருப்தியா நடத்துவாரு. நான் இன்னைக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தேன். ஆமென் சொல்லுங்களேன். என்ன சாப்பாடுன்ற, ஐயோ எடுக்க எடுக்க வந்து நேக்குது. ஆமென் சொல்லுங்க. சாப்பிடதான் முடியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அடுத்த வாட்டி கூட அடுத்த திருவிருந்து கூட உங்களுக்கு ஒரு நல்ல விருந்து தரேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க வந்து வயிறார சாப்பிட்டு போலாம். இங்கேருந்து நீங்க ஏந்து போற மாதிரிலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் நாங்க அதை செய்யறேன்னா, ஆமென் சொல்லுங்களேன், கொடுங்கன்னாரு. என்ன சொன்னாரு? நீ கொடுக்குறியா கொடுக்கலையா எனக்கு அது தேவையில்லை, நான் கொடுத்தனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லலாம், பாஸ்டருக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்களாமே, சும்மா வத்தாராரு அவரு, வேலையை பார்த்துன்னு போடி, உனக்கு தெரியாது அவரை பத்தி, அங்க வருது இங்க வருது அங்க வருது இங்க வருது, கோட்டா போட்டுக்கிறாரு தெரியல. துண்ணுட்டு போகும்போதே ஒரு பேச்சு, அது பேதியாவது அதுக்கு வயிறை கலக்காதா சொல்லு, உள்பாசம் வராது அதுக்கு. சாப்பிட்டு போகும்போது கறி இல்லை, ஆனா அவங்க தர மாட்டாங்க. கறி எள்ளி வர பாக்குறது, அதுல 2 கறி கரெக்டா, ஒரு எலும்பு ஒரு பீஸு. நான் கேட்கணும் தான் பார்த்தா, அவரை சொம்மனா கறி சாப்பாடு போட்டாராம். என்ன போட்டார? வாமா நீ குடுப்பியாத? ஆமன் சொல்லுங்க. குடு, அவர் கையில உன்னை தூக்குவாரு. சொல்லுங்க ஒருத்தர் பார்த்து, குடுப்பா அம்மா ஐயா தாத்தா பாட்டி உங்களை கொடுங்க. ஆமன் சொல்லுங்க. அந்த வசனம் வந்து அவர் கையில கொடுக்குறாங்க. யோவான் சுவிசேஷம் 19. அப்போது அவர் ஜனங்களை புல்லின் மேல பந்தியில கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்துல கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடு. அப்ப நீங்க கொடுத்தா தானே நாங்க கொடுக்க முடியும், எங்களால முடியாது. ஆமன் சொல்லுங்க. நான் இந்த வருஷம் பார்த்தேன் ஒரு துக்கமான காரியம். இப்ப நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ஒரே டீமா நிறுத்துறோம் இல்ல,
ஒரே இந்த கிறிஸ்மஸ் எல்லாம் வரும்போது கேரில் பண்ண வைக்கிறோம், ஆயாவையும் பண்ண வைக்கிறோம், தங்கச்சியும் பண்ண வைக்கிறோம், பொண்ணுங்களையும் பண்ண வைக்கிறோம். அம்மாவும் பண்ணுது, பொண்ணும் பண்ணுது, எல்லாமே பண்ணுறாங்கன்னு வையா. அப்படி பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது அந்த காசு ஒவ்வொருத்தரும் அந்த அவங்க போட வேண்டிய புடவைக்கு காசு கேட்கும் போது கூட ஒருத்தர் நான் இப்படி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உன்னை சபிப்பாங்க, நீ எனக்கு விரோதமாக எழும்பிறியா, பல பேர் உனக்கு விரோதமாக கத்தர் எழுப்பிடுவார், நீ தாங்க மாட்டேன். அப்போ கொடுக்கணும், உங்கள் இருதயத்தை கொடுக்கணும், உங்கள் நேரத்தை கொடுக்கணும், உங்கள் பணத்தை கொடுக்கணும், உங்கள் பலத்தை கொடுக்கணும். ஊழியன்றது அப்படி இல்லை, வெளிநாட்டு சாமி இயேசுநாதரு பாரியிலேருந்து பணம் வரும், அதெல்லாம் சும்மா. நான் கூட அது மாதிரி தான் நினச்சேன். இங்கிலீஷ் கடவுளே, வல்லக்கார தெய்வம் இயேசுநாதரு சும்மானா இவனுங்க வந்து பண்றானுங்கன்னு. அப்புறம் தான் தெரியும் இயேசுதான் தெய்வம். இந்த உலகத்தில் இருக்கிறதுல தெய்வமே இல்லை. நான் சொல்லுவேன், நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ள தெய்வம். இப்ப சொன்னா கூட இதை கொடுனா கொடுத்துறாரு. ஆமன் சொல்லுங்களேன். நீ விதை, நீ எதை விதைக்கிறியா அதை தான் அறுப்ப. நீ கொடுத்தா கத்தர் உனக்கு கொடுப்பாரு. உன் பலத்தை தரியா, உன் நேரத்தை தரியா, உன் பணத்தை தரியா, எந்த அளவுக்கு நீ கத்தருக்காக வாயிறியோ அந்த வாழ்க்கை தான் மற்றவங்களுக்கு முன்னால உன்னை ஆசீர்வாதமா வைக்கும். நான் சொல்லுவேன், எங்க அப்பா அம்மாவால நான் உயர்த்தப்படல, என் சொந்த பந்தக்காரால நான் உயர்த்தப்படல. நான் இன்னைக்கே சொல்லுவேன், இன்னைக்கு மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக்கிறதுக்கு காரணம் இயேசுதான். அது காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு நான் கொடுப்பேன், கிராமத்துக்கு போனா கொடுப்பேன், எங்க போனாலும் என் கை சும்மாவா இருக்காது. இன்னைக்கு கூட எனக்கு கஷ்டம்தான், இந்த திருவிருந்தில் கொடுக்கணும்னு அவசியம் கஷ்டம்தான், ஆனா செய்வேன் செய்வேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். பிரேயர் பண்ணலாமா? நான் இது கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அம்மிக்கு குலுக்கி இல்லை, இப்போ வேணாம், அடுத்த வாரம் தான் பார்த்தோம். சோத்திரம் பண்ணுவோமா? இப்போ அடுத்த வாரத்தில் நம்ம ஏசிய தலைமை சபையிலேருந்து பாஸ்டர், நம்ம பெரிய பாஸ்டர் ஒருத்தர் அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க சார்பா நம்ம சபைக்கு ஒருத்தர் வராரு. தயவு செய்து வராதவங்களையும் கூட்டினுவாங்க. யாருன்னா இங்கே வராத இருப்பாங்களா, அவங்கள கூட என்ன பண்ணுறீங்க, நான் அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷல் ஆள் வராரு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் காணிக்கை கையில் எடுத்துக்கிட்டீங்களா? அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்த, அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்த இயேசப்பா, அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்த இயேசப்பா, எங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா, எங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா, தூங்காம ஜெபிக்க வேண்டும் இயேசப்பா, தூங்காம ஜெபிக்க வேண்டும் இயேசப்பா, உங்க ஜெபமே இந்த வேளையில ஊத்தப்பா,
கை தட்டி உங்க ஜவாவி எங்க மேல ஊத்துங்க. 1 மணி நேரம் ஆகுது, நீ விழுத்திருக்க கூடாதான்னு கேட்டாரு. நம்ம கொடுக்கணும், நம்மளை கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் உங்களை கொடுங்க, அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படன்னு சொன்னாரு. அந்த சின்ன பையன் 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்தானே. அந்த ஜனங்கள் கண்ணு இல்லாதவங்க, வாய் இல்லாதவங்க, காது கேட்காதவங்க, கால் இல்லாதவங்க 3 நாள் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக வந்து அவங்கள கொடுத்தாங்களே. நம்ம கூட கொடுக்கணும், நாங்கள் கூட கொடுக்கணும், எங்கள் நேரத்தை கொடுக்கணும், எங்கள் பலத்தை கொடுக்கணும், அப்பா எங்கள் பணத்தை கொடுக்கணும். கர்த்தாவே அந்த 2 மீன் 5 அப்பத்தை எடுத்து பரலோகத்தில் இருக்கிற பிதா கிட்ட காட்டி, நீ வானத்திலிருந்து இறக்கும் போது, பரலோகத்தை காட்டி இறக்கும் போது 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடிய மீற செய்த தெய்வமே, இந்த காலையில எங்க சபையில் இருக்கிற பிள்ளைகள், குறிப்பா பள்ளிக்கு போற குழந்தைங்களை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். காலேஜுக்கு போற குழந்தைங்களை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். அந்த 2 மீன் 5 அப்பத்தை ஆசீர்வதித்ததை போல இந்த குழந்தைங்களை நீ ஆசீர்வதிங்க. அவங்க படிப்பை ஆசீர்வதிங்க, அவங்க காலேஜ் ஆசீர்வதிங்க. அதே போல குடும்பம், வேலைக்கு போற ஒவ்வொரு குடும்பமும் அவங்க வருமானத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு சொன்னியே, உமக்குன்னு அந்த லேடி ஒப்பு கொடுத்ததுனால அவங்க வருமானத்தை கூட்டி கொடுத்தியாமே. அது போல எங்க சபைக்கு வர ஒவ்வொருத்தருடைய வருமானத்தை கர்த்தர் கூட்டி கொடுங்க. வருமானம் கொடுங்க. கொடுக்கிறோம். எங்க சபையில குடிக்கிறவங்களை கொடுக்கிறோம். சர்ச்சுக்கு வர நேரத்தில் நல்லவங்களை போல இருக்கிறாங்களே, அதுக்கப்புறம் குடிக்காக அலைஞ்சு திரிகிறார்களே ராஜா, அவங்கள தொடு. அந்த குடிவேறி ஆவி எங்க சபையில யார் மேல இருந்தாலும் அது நரகத்துக்குள்ள தூக்கி எறியணும். பொல்லாத சாத்தானு, பொல்லாத அசுத்தாவியே எங்க சபையாருக்குள்ள குடிவேறியை கொண்டு வந்து அவர்கள் குடும்பங்களுக்குள்ள சண்டைய, சமாதான கேடுகளையும் நாச மோசத்தை கொண்டு வர ஆவியே, தேவ அக்கினி உன் மேல இறங்குது. அந்த பிசாசியை துரத்துங்க சாமி. எல்லாம் மந்திரம் பண்றது, சூனியம் பண்றது, எங்க வீட்டுக்கு விரோதமா மந்திரங்கள், சூனியங்கள், எங்க குடும்பங்கள் உடைக்க செய்யற பிசாசுடைய வல்லமைகள் எல்லாம் யார் அனுப்பினாலும் அது அவங்க மேலேயே திரும்பட்டும். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேலையை முழுவதும் உங்க கையில கொடுத்துறோம். வராதவங்களையும் வந்தவங்களையும் அத்தனை பேரையும் உங்க கையில ஒப்பு கொடுத்துறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துறோம். ஒரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த மீன் அப்பத்தை கையில் எடுத்தது போல இந்த மாதம் முழுவதும் உங்க கையில் எங்களை நாங்கள் கொடுத்துட்டோம். எங்க ஊழியத்தை கொடுத்துட்டோம், எங்க ஆராதனையை கொடுத்துட்டோம், எங்க பிள்ளைகளை கொடுத்துட்டோம். நீங்க அப்பா எந்த அளவுக்கு அளக்குறீங்களோ அந்த அளவு அளப்புன்னு சொன்ன தெய்வமே, எங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அந்த மீனை போல அப்பத்தை போல எங்களை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.